உருளைக்கிழங்கு தோலோடு சப்ஜி, ஆர்கானிக் உருளைக்கிழங்கு. அதனால தோலோட ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி போடலான்னு. இதுக்கு மீடியம் சைஸாக ஒரே மாதிரி இருக்கிற உருளைக்கிழங்கு தான். இன்றைக்கி தோலோட உருளைக்கிழங்கு ப்ரெஷர் பேன்லேயோ நம்ம சாதாரண பேன்லேயோ இல்லை, ஹெக்ஸ்கிளாடில் கையில் இருக்கிற உருளைக்கிழங்கு தான் கலந்து பண்ணிட்டேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் நார்மல் எல்லோ பொட்டேட்டோவும் இந்த மாதிரி ரெட் பொட்டேட்டோவும் கலந்து ஆர்கானிக்காக இருந்தாலும் ஒரு 7-8 தடவை நல்லா தோலோடு போடுறதுன்னா வாஷ் பண்ணணும். பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணணும். அப்புறமா நறுக்கிட்டு கூட தண்ணியில் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்ல ஷார்ப் நைஃபால் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் திருப்பியும் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி ஒரு பீஸ்லேயும் ஸ்கின் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது நல்லா 2 தடவை அலம்பி ஒரு வடிகுடியில் போட்டு வடிய வைக்கணும். தண்ணி வடியலைன்னா பேட் ட்ரை பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். திருப்பியும் கிச்சன் டவலால் ஹெக்ஸ்கிளாடில் எண்ணெய் வச்சு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் போட்டு அது தாளிச்சுட்டு அதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தென் வேணுங்கிற அளவு காரப்பொடியை போட்டு சில்லி பவுடர் அது நல்லா வறுபட்ட உடனே இந்த உருளைக்கிழங்கு பீசஸ் அதில் போடணும். நல்லா வடிஞ்சதுனால இது மொத்தமாக சேரவே சேராது. நல்லா கிளறி ஊற்றிட்டு ஹெவியான லிட்டால் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பியும் கிளறினோம்னா கொஞ்சம் அடியில் எண்ணெய் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் ஓப்பனாக தான் குக் பண்ணணும். நல்லா கிளறிட்டு அதில் உப்பு வெந்திருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். வெந்திருந்ததுன்னா அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடியை போட்டு ஓப்பனாகவே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணி கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலையை கொத்து எடுத்து அது மேலே டாப் பண்ணி சர்வ் பண்ணான்னா உருளைக்கிழங்கு தோலோடு இருக்கிற ரோஸ்ட் கறி ரெடியாகும். இதை கொஞ்சம் ஆறின உடனே இதை ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றி பவுலில் மாற்றிட்டு ஹாட் ரைஸோட எண்ணெய் குழம்போட வேணால் சர்வ் பண்ணலாம்.